தொண்டர்கள். அனைத்து பொதுமக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்ப பேச வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணமே, இப்ப பேசின 2 பேருமே அந்த விஷயத்த பேசியிருக்காங்க. ஆனா மனசார அதுல பாதிக்கப்பட்டுதான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு கல்விக்கு ஊக்கமும் கொடுக்க முடியாது, நீட்டையும் தடுக்க முடியாது, மாணவ மாணவியர்களுக்கு எந்த ஹெல்ப்பும் செய்ய முடியாது. ஆனா நல்லது செய்யறவங்களை குறை சொல்றதுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த திமுக ஆட்சி. இத ஓபன் டாக்கா சொல்லிடலாம். அதாவது எப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தையே வெற்றியின் பாதையில் கொண்டு போகக்கூடிய கழகம். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். அப்படிதான் நான் கருதுகின்றேன். ஒரு குழந்தைக்கு ஒரு கல்வி விருது வழங்கும் விழால நடக்கக்கூடிய இத்தனை நாளா நடத்திட்டு இருக்காரு. அதுல எவ்வளவு இன்னல்கள் இருக்கும். அண்ணா சொன்ன மாதிரி ஒரு 15 மணி நேரம் நின்று அந்த விருது வழங்குறத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா எடுத்துதான் நம்மளுடைய வெற்றி தலைவர் அவங்க பாக்குறாங்க. சோ அந்த கல்வி விருது வழங்கும் விழாவையே ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக திமுக கூட்டணியை சேர்ந்தவர் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்காங்க. இத வன்மையா கண்டிக்கதான் நான் இப்ப இந்த பேசவே வந்திருக்கேன். இங்க பேசவே வந்திருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நம்ம எல்லாருமே சேர்ந்து இத வன்மையா கண்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது சும்மா கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நாங்களுமே பயிலகம்லாம் வச்சிருக்கோம். அந்த பயிலகத்துல பாத்தீங்கன்னா 10 பேர் படிக்கிறாங்க. அந்த 10 பேருமே கிட்ஸ் கிடையாது. அதாவது 10th 11th 12th. இத நான் பர்மிஷன் கேட்கறதுக்காக நான் தலைமைக்கு போயிருந்தேன். அப்ப ஆனந்த் சார் அவர்களையும் பார்த்து, இந்த மாதிரி நான் பயிலகம் வைக்க போறேன், கிட்ஸ் கிடையாது, 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கோச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். அப்ப சார் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீங்க நடத்துறது பெரிய விஷயமா, அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அதுல நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட சேஃபா நீங்க கூட்டிட்டு போகணும். அந்த ஸ்டூடெண்ட் கரெக்டான டைமுக்கு வராங்களான்னு பாக்கணும், அட்டெண்டன்ஸ் எடுக்கணும், டெய்லி நைட் நீங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்க உங்களால முடியும்னா இந்த பயிலகத்தை நடத்துங்க. ஏன்னா 10th 11th 12th ஒரு ஏஜ தாண்டி நம்ம வரும்போது நீங்க அதெல்லாம் பார்த்து செய்யறதுக்கு ஓகேனா இந்த பயிலகம் நடத்துங்க. இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா அதாவது 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன ஒரு 12th ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு 450 மார்க்குக்கு மேல எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் உண்மையா சொல்றாங்க, அந்த பயிலகத்தை நடத்துற பெருமையில சொல்றாங்க. தளபதிய பார்க்கணும்னா நீங்க நல்லா படிக்கணும், அந்த பணத்துக்கோ ஊதியத்துக்கோ கிடையாதுங்க. தளபதிய பார்க்கணும்ன்றதுக்காகவே இன்னைக்கு பல குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. எங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களே, அம்மா நீ 10th 11th எல்லாம் மார்க் எடுத்தாதான் நீ தளபதிய பார்க்க முடியும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி படிக்கிறத விட இப்ப கூடுதலாக படிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஊக்கமா இருக்கிற விஷயத்த திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க இப்படி கொச்சைப்படுத்திருக்காங்க. அது பல பேரண்ட்டுக்கு மனவேதனையை கொடுத்திருக்கோம். அங்க வந்திருக்க பல கோடி மக்களுக்கு மனவேதனை கொடுத்திருக்கோம். அதனால இதை நம்ம வன்மையா கண்டிக்கணுங்க. இதுக்கு ஏதாவது செஞ்சு வன்மையா கண்டிக்கணும், அதை மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்துல மாத்திருக்கோம். கட்டட வசதி எல்லாம் நல்லா பண்ணிருக்கோம், பாத்ரூம் நல்லா பண்ணிருக்கோம், அவங்க இருக்கிறதுக்கு உட்காரத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் பண்ணி என்ன பிரயோஜனங்க? அங்க பெண்களால போக முடியுதா? அது பஸ் ஸ்டாண்டே இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரி உங்களோட தேவைக்கு உங்களோட அரசியல் செயலுக்கெல்லாம் அந்த இடத்த உருவாக்கி இருக்கீங்க போல. காடு மாதிரி இருக்கிற இடத்துல உருவாக்கி பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு பேருந்து நிலையத்தை கொடுத்திருக்கீங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், வெற்றியின் பாதையில் கொண்டு போகக்கூடிய கழகம். அப்படி வெற்றியின் பாதையிலே கொண்டு போறதுனாலதான்
எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பணமும் இல்லாம, அதாவது ஆண்களை விட பெண்கள் கூட்டம் நிறையவே இருந்ததுங்க. இத நிறைய பேர் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஆண்களை விட பெண்கள் கூட்டம், அது ரசிகர்கள் கூட்டமோ தொண்டர்கள் கூட்டமோ இல்ல, ஆக மொத்தம் இது எங்களோட தளபதியின் வெற்றி கூட்டம். இதுதான் நிர்ணயம். ஒரு காசு கொடுத்தே உங்களால ரோட் ஷோ ஒழுங்கா கண்டக்ட் பண்ண முடியல. காசு எதுவுமே கொடுக்காம, உங்களை மாதிரி போட்டெல்லாம் கொடுக்காம சந்தோஷமா சூப்பரா எங்களோட தளபதி வராருன்னு செய்ய கேட்டு பாத்தீங்கன்னா அத்தனை கூட்டம் கொடுச்சு. இதுவே சான்றிதழ் எங்களோட தளபதி தான் 2026 வருவாருன்னு. எங்களோட இலக்கு 2026 மட்டும் கிடையாது, தமிழகத்தை வெற்றியின் பாதையில் கொண்டு போனோம். அதுக்கு நாங்க எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி நல்லதை செய்வோம். இதுதான் எங்களோட செயல். இன்னும் பல இருக்கு. தளபதிய பேசணும்னா பேசிட்டே போலாம். லிமிட்டாதான் பேசலாம்னு வந்திருப்பாரு. ஆனா தளபதியோட செயலை சொல்லணும்னா வார்த்தையே இருக்காது, வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல பெண்மணிகள் ஒவ்வொரு விஷயமே பேச வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு என்னுடைய கொள்கை அணியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட கடைக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னது இல்லைன்னா, நான் இந்த கட்சிக்கு இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, எங்களோட தெருவில் இருக்கிற குழந்தைங்களே 10 வயசு 12 வயசு குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு தெருவுல படுத்துட்டு இருக்காங்கக்கா. அதாவது என்னோட குழந்தை நாளைக்கு வந்துட்டு இந்த தெருவுல போகணும் அப்படி எல்லாம் நினைச்சுதாங்க. இது நம்மளால இப்ப நம்ம ஒருத்தியாவே வந்துட்டு எல்லாமே செய்ய முடியாது. ஆனா அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, தளபதி வருவாரு, இது எல்லாமே ஒட்டுமொத்தமா அழியும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான். இந்த மாதிரி பல பெண்மணிகள் பல ஏக்கத்தோட காத்துட்டு இருக்காங்க. நம்மளோட தளபதி வந்து எல்லாத்தையும் சரி செய்வாரு. கண்டிப்பா இதை நானும் நம்புறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும்